நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 2:31 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 9:50 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று மாலை 4:25 வரை கண்டம், பின்பு விருத்தி. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:50 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நீங்க வேண்டாத நபர் ஒருவரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். எண்ணத்திலும் பேச்சிலும் கட்டுப்பாடு என்பது அவசியம். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்குங்க. புதிய இடங்கள்ல பண செலவு ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தில் நீங்க கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுடைய பேச்சு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார தளத்திற்காக புதிய இடம் வாங்குவீர்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஓரளவு மாற்றங்கள் இருக்கும். பயம் வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குங்க. பார்த்து பக்குவமாக பேசுவது நல்லது. காதலில் விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதளவில் மகிழ்ச்சி கூடிவிடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். திறமைகள் வெளிப்படும்லாக இருக்கக்கூடுங்க. தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். வேண்டாத நபர் ஒருவரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். பேச்சு செயல இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் தைரியமாக ஈடுபடுவது ரொம்ப நல்லது. பரணி. என்று வியாபாரம் சுறுசுறுப்பு அடையக்கூடுங்க. புதியதாக இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று முடங்கிய காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கிருத்திகை. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தில் கவன நடைமுறை பின்பற்ற வேண்டும். யதார்த்த பேச்சு கண்டிப்பாக அடுத்தோர் மனதை பாதிக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எது பேசுவதாக இருந்தாலும் அமைதியுடன் பேசுவது நல்லது. இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் பெருமை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். என்று உங்களுக்கு மனதில் கருணை தன்மை ஏற்படக்கூடும். நல்ல செயலை புரிந்து சமூகத்தில் வரவேற்பை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான அனுகூலம் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அடுத்தவருக்கு இன்று நீங்க வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படுத்திய காரியங்களை கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் இருக்கும்.
வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்கான கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிரச்சனைகள் ஓரளவு இருந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறும்லாக இருக்க கொடுங்க. என்று பெண்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வேண்டியவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். தேவையானவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். காதல் கொஞ்சம் திருப்தி இல்லாதது போல் இருக்கும். குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயித்து காண முடியும். மாணவர்களுக்கு ஓரளவு வரவு வரக்கூடுங்க. பேச்சு திறமை வெளிப்படக்கூடும். மாணவர்கள் எதையும் இல்லத்தில் பேசி தீர்த்துக் கொள்வது சிறப்பு. முக்கியமாக இல்லத்தில் யாரிடமும் வாதிடம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்தும் சில பணி நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. என்று ஓரளவு சுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். ரோகிணி. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூடுதல் கவனியுங்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். சமூகத்தில் இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். மனசுக்குள் கருணைத்தன்மை ஏற்படக்கூடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். மிருக சிரிஷம். என்று நீங்க வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக சிறப்பு. வாடிக்கையாளர்கள் மன நிறைவை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உபரி பண வருமானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடும். நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. காரிய வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று ஓரளவு மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் நன்மை பெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். தியானம், தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். தீர ஆலோசித்து முடிவெடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் சொல்லாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தள்ளி தூக்கும். உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்று யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பணிகள் உங்களுக்கு முழுமை அடையக்கூடும். எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். பெண்கள் என்று வருமானத்திற்காக கண்டிப்பாக தயார் செய்து கொள்வீர்கள். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று வீடு வாங்க முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போக சரியாகும். காதலில் கொஞ்சம் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டத்தை நன்கு படியுங்கள். உயர்கல்விக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். நல்லதொரு கல்வி அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற விடாமுயற்சிக்கு
வித்திடும் நாக இருக்க கூடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். கூடுதல் பண வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் வேகமுடன் செயல்படுவர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். எதையும் ஆலோசித்து எடுக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். வேண்டாத பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை, யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வீண் சண்டை சச்சரவுகளை தலையீடுகள் செய்ய வேண்டாம். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. செயல்களில் நிதானம் இருக்கட்டும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புனர்பூசம், என்ற அனைவரும் விஷயத்திலும் அக்கறை கொள்வீர்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு தலையீடுகள் செய்ய வேண்டாம். சிக்கன நடவடிக்கை பின்பற்றுவது நல்லது. தியானம் தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க செவி சாய்ப்பீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்குங்க. தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடகம், கடகம் ராசினியர்கள், என்று நீங்க தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணி முழு அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சில விஷயங்களை யாரிடமும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். அபிவிருத்தி பணி கொஞ்சம் வளர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும். ஆதாய பணவரவு ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இளமை கால நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடைய கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கூடுங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. திறமையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கடினமான போக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு வெற்றிக்கான வழி கண்டிப்பாக பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வெற்றுமை ஏற்பட்ட பெண்ணை சரியாகும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலம் சரியாக கொடுங்க. மாற்றங்களுக்கு உரிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஏற்றங்களுக்கும் இன்று உரிய நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அயராத உழைப்பினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எண்ணற்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் கொஞ்சம் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராகத்தான் இருக்குங்க. பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவர்கள் நட்பாக இருக்க கொடுங்க. இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பூசம், நினைத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரியமானவருடன் இன்று பொழுதை கழிப்பீர்கள். நேரத்திற்கு இன்று உணவை எடுத்துக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம், இன்று நிறைவான வாழ்க்கை ஏற்படக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். மனமும் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். என்று உங்களுக்கு தாய் வழி உறவுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி செல்லக்கூடுங்க. சிம்மம், சிம்மம் ராசினியர்கள், என்று நீங்க பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு திறமை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகள் முழு அளவில் நடைபெறக்கூடுங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல் திறமை கண்டிப்பாக வளரக்கூடுங்க. அலைச்சல் தந்த வேலை ஆதாயத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு நிறைவேறக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில பணிகளை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் உள்ளவருடன் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் விற்பது போன்ற விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும்.
அவருடைய நலனுக்காகவும் பாடுபடுவீர்கள். என்று சிம்ம ராசினியர்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய கொடுங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் வெற்றி இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். அதிகாரியிடம் இன்று வீண் பேச்சுக்களை தவிர்த்து விட வேண்டும். எதிர்பார்த்த பணி உயர்வு கண்டிப்பாக கிட்டும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. வீண் விவாதங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். பெண்களும் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். சுய தொழில் லாபம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போடும். சில பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு எதிலும் திறமைகள் வெளிப்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாற்று கருத்து உள்ளவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தாய் வழி உறவுடன் சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணில் சரியாகும். இன்று நுணுக்கமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. செயல் திறமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பூரம் குடும்பத்தாரிடம் இன்று கலந்து பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அலைச்சல் தந்த பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். உபரி பண வருமானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. என்று நீங்க வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது மிக சிறப்பு. உத்திரம் என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். தொழில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. செயல் திறமை கண்டிப்பாக கூடும். பணிகள் முழு அளவில் நிறைவேறக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக வரக்கூடும். வெற்றி கனியை எட்டி பிடிப்பீர்கள் என்று ஓரளவு நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவி இடையே அன்பு வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். கொஞ்சம் நீங்க பதட்டமாக காணப்படுவீர்கள், அது வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று எதை நினைத்தும் கலங்கப்பட வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டக்கூடும். முக்கிய செயலை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். முடியும் பட்சத்தில் நீங்களாக செய்யுங்கள். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண வேண்டாம். என்ற உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மற்றவருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பகை ஏற்படாமலும் பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது அரிது. சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கும். கவனம் கொள்ளுங்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான நல்லதொரு தீர்வு ஏற்படக்கூடும். சிலர் சொல்லுகின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று கூடுமானவரை பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் அடிப்படை விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். பெண்களுக்கென்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதல் ஜெயிப்பதற்கான உண்டான சூழலை ஏற்படுத்தும். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லத்தில் சொல்லி முடிவு காண்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று பாடங்களை சிறந்த முறையில் படித்து வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திரம். என் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. வீடு வாங்க முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். அஸ்தம். என்று உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. கவன நடைமுறை என்று பின்பற்றுவீர்கள். செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் என்று உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். சோர்வான நிலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பணி உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவதாக இருக்க கொடுங்க. சித்திரை. என்று பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தெளிவான சிந்தனையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். முடிஞ்சளவு இன்று நீங்க கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் கண்டிப்பாக தீரும். செயல்களை நேர்த்தி நெறிந்து காணப்படக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு நிறைவேறக்கூடும். ஆதாய பணவரவு ஏற்படக்கூடுங்க. எதிர்கால பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், சிறப்பான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வாடிக்கையாளருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரசிகர்களின் பேராதரவையும் பெறுவீர்கள். சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். இருந்தாலும் போக போக சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது உங்க கையில் உள்ளது. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வழி நடத்துவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, பிடித்தமான கல்வியும் அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்க கொடுங்க. செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள் என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பதட்டமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். விசாகம். மிகவும் மன வருத்தம் இருக்குங்க. எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. மனம் கொஞ்சம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு மாறுதலுக்கு உரிய நாளாக இருக்க கூடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு செயல்களும் முன்னேற்றம் இருக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சில காரியங்கள் தாமதமாக நடைபெறக்கூடும். சிறிய பணி கூட கொஞ்சம் அதிக சுமை போல தோன்றும். தொழில் வியாபாரம் சிறக்க கூடுதல் பணி புரிவது அவசியம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லுங்க. என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு அதன் பிறகே நியாயத்தை சொல்வது நல்லது. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். பண வரவுக்கு குறைவிருக்காது. எதிர்பார்த்ததை விட இன்று ஓரளவு சிறப்பாக இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். மக்களின் பேராதரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். கடின உழைப்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது. இன்று பெண்கள் வெளிப்படையாக பேசுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். அவசரப்படாமல் இருங்கள். போக போக எல்லாம் கைகூடும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எது தேவை எது தேவையில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு போயிட்டு தயவு செய்து வாதிட வேண்டாம். கல்வியில் மட்டும் ஜெயிப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று பண வரவுக்கு குறைவிருக்காது. மனமும் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அனுஷம். இன்று உங்களுக்கு போக போகத்தான் பிரச்சனைகள் சரியாகுங்க. தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். மன பதட்டம் துளி கூட வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பெரிய அளவில் கெடுதிகள் ஏற்படாது. மாறுதலுக்கு உரியப்பட்ட நாளாக இருக்கக்கூடும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி போடுவது சிறப்பை கொடுக்கும். கேட்டை. முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது. அதே போல வழக்கு விவகாரங்களை நீங்க இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். இன்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சுமூகமாக இருக்கும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பெண்ணு நாம எதிலும் பார்த்து கொள்ளலாம். தனுசு ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்போடு நடந்து கொள்வார்கள். இன்று தேவையில்லாத விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அரும்பாடு படுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதிலையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று ஓரளவு பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. பயன்பெறும் காரியங்களை கூட வெற்றி இருக்கும். யாரையும் நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். உணர்வுகளை மட்டும் பறிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பொருள் வரவு உண்டாகக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீண் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரிய அனுகூலம் உண்டாகுங்க. கவன சிதறல் இல்லாமல் இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் அணுகினால் வெற்றி இருக்கும். யாரையும் நீங்க நம்பும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எது எப்படியோ உங்க வாழ்க்கையில் புகழ் கௌரவம் உயரும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும். முடிவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பெரிய அளவில் மாற்றத்தையும் கொடுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி நோக்கி காதல் செல்லக்கூடும். திருமணத்திற்கு போய் முடியக்கூடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்றும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நடக்கும் காரியங்களை கண்டு கவலைப்பட வேண்டாம். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். எதிர்பார்த்தை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெயர், புகழ், கௌரவம் யாவும் தேடி வரக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்புடன் அணுகுவார்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராடும். என்று யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். பேச்சின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். இன்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறையும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உத்திராடம். கவனமாக செயல்பட வேண்டும். காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். பக்குவமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைப்பீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சியில வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு செயல்திறன் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள். இன்று வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனதில் இருந்த கவலைகள் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். இன்று மகரம் ராசினியர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பண வரவில் கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் வருகினால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. வளராமல் இருந்த காரியம் வளரக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. பிள்ளைகளால் இன்று நீங்க பெருமை அடைவீர்கள். உடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடுங்க. இன்று சமையல் செய்யும் பொழுது பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை அற்புதமான முறையில் வழிநடத்துவீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு சிரமத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் பிரச்சனையை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுக்கும். இப்போதைக்கு காதலில் முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படிப்பு உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். லட்சியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. படிப்பில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இதமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மனதில் இருந்த கவலை நீங்கி விடக்கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உறவினர்கள் வருகையினால் மகிழ்ச்சி வளரக்கூடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். கூடுதல் மகிழ்ச்சியினை பெறுவீர்கள். காரியங்களை சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். அலுவலக பணிகளை திருப்திகரமாக முடித்து காட்டுவீர்கள். இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகக்கூடும். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். என்று நீங்க கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடித்து வெற்றி வகை சூட முடியும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும். அவ்விடம் என்று நீங்க பொன்னான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய கெடுதல் எதுவும் இருக்காது. என்று பண விஷயத்தில் மட்டும் பொறுப்புடன் இருக்க வேண்டும்.
கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சீரான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். சொல்ல நினைத்த செயலை கண்டிப்பாக செய்து காட்டுவீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சூழ்நிலையை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இயல்பான வாழ்க்கையை கண்டிப்பாக நடத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஊட்டும் வியப்பூட்டும் வகையில் எல்லாம் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். மனவிட்டு இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். சிறு தடங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாகும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. நிதி உதவியும் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் நிம்மதி குறைபாடான சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும், ஏற்றங்கள் இருக்கக்கூடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கூடுங்க. பெண்கள் என்ற குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்கக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று காதல் புரியாத புதிர் போல இருக்கும். சில குழப்பத்தை கொஞ்சம் மேற்கொண்டிருக்கும். காதலில் விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இயல்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. இயல்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். வியப்பூட்டும் வகையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொன்ன சொல்லையும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி பெறக்கூடிய சூழல் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சதயம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வியப்பூட்டும் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இயல்பாக இன்று நீங்க வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று தெய்வீக அருள் பெறக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்வீர்கள். தொழிலையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இதமான சூழல் எதிலும் வெளிப்படக்கூடுங்க. நடைபெறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முழு நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். மேனும் ராசினியர்கள். என்று நீங்க தடபுடலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மனதளவில் கண்டிப்பாக மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் நீங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சிலர் சொல்லுகின்ற அறிவுரை மட்டும் சங்கடத்தை கொடுக்கும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் வேக வேகமாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு அனுகூலமான பாதுகாப்பு ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விடியும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ண வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பண வரவும் ஒரு பக்கம் கூடிவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் வருகை இருக்க கூடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று குடும்ப உறுப்பினருடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக முக்கியம். பெண்கள் இன்று நிலைப்பாட்டுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். நெருக்கமானவுடன் இன்று நீங்க ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. பெண்கள் முடிவுகளை தெளிவு ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டமும் குழப்பமும் இருக்கும். நீங்கள் தான் பொறுமை காக்க வேண்டும்.
காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து மட்டும் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி கொள்வது நல்லது. தயவு செய்து காதலுக்காக பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கூட சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நினைவில் உள்ள பணமும் கிடைக்க கொடுங்க. வாங்கிய கடனையும் அடைத்து விடுவீர்கள். கொடுத்த கடனையும் வாங்கி விடுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி கட்டி விடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். ரேவதி. என்று தெளிவான சிந்தனை இருக்கும். காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியோ சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் உங்களுக்கு திறமை கூடிவிடுங்க. இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பய உணர்வு வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.